சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஏன் கேட்டீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த 19ஆம் தேதி இரவு ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மெரினா காவல் நிலைய காவலரான ராஜ்குமார் என்பவர், நீங்கள் இருவரும் கணவன் மனைவியா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு சம்பந்தப்பட்ட இளம்பெண், நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? கணவன் மனைவி தான் பீச்சுக்கு வரணுமா என்ன என்று காவலரை பார்த்து கேட்டுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படவே அந்த பெண் தனது செல்போனில் வீடியோ எடுத்தவாறு காவலரை பார்த்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். ஒரு ஆணும் பெண்ணும் பீச்சில் தனியாக உட்காரக்கூடாதா? அப்படி ஜோடியா உட்கார்ந்தா கணவன் மனைவியான்னு கேட்பீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி தான் கேட்க சொல்லியிருக்காங்களா? அப்படி கேட்கக்கூடாது சார், அது ரொம்ப அநாகரிகமான விஷயம் என தெரிவித்திருந்தார். அதேபோல் அந்த காவலரும் இளம்பெண்ணிடம் தொடர்ந்து வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். யாரும் இல்லாத நேரத்தில் இருட்டில் தனியாக இருப்பது தவறுதான் என்று காவலர் கூறியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த பெண், இது உங்களுக்கு இருட்டா? இங்கே இவ்வளோ வெளிச்சம் இருக்கு, நாங்கள் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தோம் என அங்குள்ள மின் விளக்குகளை தனது செல்போனில் வீடியோ எடுத்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காட்டு தீ போல் பரவி வரும் நிலையில் காவலரின் இச்செயலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் குவிந்தது. அதில் ஒரு தரப்பினர், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, அந்த காவலர் உங்களது பாதுகாப்பிற்காக கூட கேட்டிருக்கலாம் என்று போலீசாருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மற்றொரு தரப்பினர், தனியாக ஆணும் பெண்ணும் இருப்பது என்ன தவறு? அவர் கணவன் மனைவியா என்று கேட்பது தவறு என்றும் போலீசாரை குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழலில் சென்னை மெரினா கடற்கரையில் பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் ராஜ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சிட்டி கமிஷனராக இருக்கும் அருண் மெரினா போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றி வந்த ராஜ்குமாரை மயிலாப்பூர் டிவிஷனுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே காவலரிடம் வாக்குவாதம் செய்த பெண் ஒரு வழக்கறிஞர் என்பதும் அவரின் பெயர் திலகவதி என்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு வீடியோவில், ஒரு காவலர் அப்படி கேட்கக்கூடாது, நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், எதை எங்கே பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், இவனுங்க புத்தியெல்லாம் எதை சுற்றி இருக்கு தெரியுமா? பையனை பற்றி ஒரு கமெண்ட் இல்லை, என்னை பற்றி மட்டும்தான் இருக்கு என தன்னை குறை சொன்ன நெட்டிசன்களையும் பந்தாடினார். யாருன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸ் ஆ எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபான்னு கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்லா ஒண்ணே புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபான்னு ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாருன்னு கேட்டேன். யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. சரி, தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபுல்லா சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. ஹஸ்பண்ட் வைஃபான்னு கேக்குறேன். சொல்லுங்க. லவ்வர்ஸான்னு கேப்பேன். இல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னா சரிங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா உங்க கிட்ட? டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? ஃபுல்லா கேளுங்க. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆணு ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா லவ்வரான்னு கேப்பீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்து இருந்தா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா லவ்வரான்னு கேட்கறதே அநாகரிகமான ஒரு விஷயம். என்ன கத்துக்கிட்டீங்க? பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். இல்ல, ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா பீச்ல தனியா உட்கார கூடாது? சட்டமா எது இருட்டுங்களா? இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? இல்லைங்க, பீச்சில் போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க படிச்சிருக்கோம், சரியா, சம்பாதிக்கிறோம், எதை எங்கெங்க பண்ணணும்ன்ற அறிவு எங்களுக்கு இருக்கு. சென்னை சிட்டில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. எதை எங்க பண்ணணும், எதை யார் கூட பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அறிவு எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம்.
கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்துட்டு எங்களுக்காக வேலை பிடிச்சிட்டு புரோக்கர் வேலை நீங்க பார்க்க வேணும், போய் உங்க வேலை பழப்பம் தான் போய் பாருங்க. 2 பேரும் ஏன் தனியாக சுத்திட்டு இருக்கீங்க, தாலி கட்டுங்கன்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கோம். அந்த குரூப்போட வந்து அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இவங்க சில விஷயங்கள் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்க முடியாது. பெரியார் பேத்தி தான் என்ன இப்போ வந்துட்டாங்க, பெரியார் பேத்தி ஸ்பாட். ஆமா பெரியார் பேத்தி தான், அதனால தான் கோவம் வருது. பெரியார் பேத்தின்றதால ரோஷம் வருது, பெரியார் பேத்திங்கிறதுனால சுயமரியாதை என்ன வருது. ஆமா பெரியார் பேத்தி தான் என்ன இப்போ. நைட் ஒரு 7:30 மணிக்கு உட்காந்து பீச்ல பேசிட்டு இருந்தேன். ஆமா நான் தான் பேசிட்டு இருந்தேன். கூட ஒரு பையன் தான் இருந்தாரு. அந்த பையன் வந்து உன் லவ்வரா, உன் புருஷனா, உன் அண்ணன் தம்பியா, உன் ஃப்ரெண்டா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, எல்லாரும் கேட்குறீங்க. அவர் யாருன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு பையங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற எந்த ரீசனுமே கிடையாது, வேற எந்த நீடுமே அங்க கிடையாது. 2 பேர் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு இந்த டோன்ல கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்க. நான் அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? எனக்கு கோவம் வரும் தான். நான் இப்படி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சட்டம் தெரியும், எனக்கு அது அவேர்னஸ் இருக்கு. அவருக்கு அதை கேட்கறதுக்கு அத்தாரிட்டி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் கேட்பேன், அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். நான் எனக்கு தப்பு பண்ணல, எனக்கு தைரியம் இருந்துச்சு. தப்பு பண்ணல, எனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நான் கேட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணேன். இருட்டுக்குள்ள தனியா உட்காந்துருந்தா தப்பு தான். இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்? டைரக்டா கேரக்டர் அசால்ட் பண்றாரு. நீயும் அந்த பையனும் இருட்டுக்குள்ள உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா எனக்கு கோவம் வரும் தான். என்னோட கண்ணியத்தை கேள்வி கேட்கிற மாதிரியோ, என்னோட கண்ணியத்தை குலைக்கிற மாதிரியோ என்ன கேரக்டர் அசாசினேட் யார் பண்ணாலும் எனக்கு கோவம் வரும் தான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.